ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா எவ்வளோ கேசஸ் இருக்குது, அது எந்தெந்த ஊரில் எத்தனை கேஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டு இருக்குது, வாங்க பார்க்கலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வைஸே வரலாம், எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து வரலாம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 88 கேஸு, திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா 43 கேஸு, நெல்லையில் அதாவது திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா 37 கேஸு, ஈரோட்டில் பார்த்திங்கன்னா 32 கேஸு, கோவையில் பார்த்திங்கன்னா 29 கேஸு, நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா 24 கேஸு, தேனியில் பார்த்திங்கன்னா 23 கேஸு, அட் த சேம் டைம் ராணிப்பேட்டையில் பார்த்திங்கன்னா 23 கேஸு, கரூரில் பார்த்திங்கன்னா 22 கேஸு, செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா 19 கேஸு, மதுரையில் பார்த்திங்கன்னா 17 கேஸு, திருச்சியில் பார்த்திங்கன்னா அதே 17 கேஸு, திருவாரூரில் பார்த்திங்கன்னா அதே 12 கேஸு, திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா 11 கேஸு, பெரம்பலூரில் 1 கேஸு, விருதுநகரில் 11 கேஸு, திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா 10 கேஸு, விழுப்புரமில் பார்த்திங்கன்னா 10 கேஸு, சேலமில் பார்த்திங்கன்னா 9 கேஸு, தூத்துக்குடியில் 9 கேஸு, திருவண்ணாமலையில் 6 கேஸு, நாகப்பட்டினத்தில் 5 கேஸு, சிவகங்கையில் 5 கேஸு, கன்னியாகுமரியில் 5 கேஸு, வேலூரில் 3 கேஸு, காஞ்சிபுரமில் 3 கேஸு, கடலூரில் 3 கேஸு, திருப்பூரில் 3 கேஸு, ராமநாதபுரமில் 2 கேஸு, கள்ளக்குறிச்சியில் 2 கேஸு, தஞ்சாவூரில் 1 கேஸு. எனக்கு தெரிஞ்ச அந்த 1 கேஸும் சரியாயிடுச்சு தஞ்சாவூரில். ஸோ அவங்க ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனை கேஸ் இருக்குதுன்னு உங்கள் மாவட்டம் இது விடுபட்டுருக்குன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்க இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நடந்துகிட்ருக்கு. இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. என்னடா எங்களுக்கு காது குத்திரியான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஒரு பெரிய நாடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது என் காது கேட்குது. நானும் இல்லைன்னு சொல்ல, ஆமாம் பெரிய நாடு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அந்த மலேரியாவுக்கு எதிர்ப்பு சக்தி தர அந்த மாத்திரை வந்து இல்லையாமா. ஸோ அதை வந்து இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. நம்ம ட்ரம்ப் அவர்களை வந்து நம்ம மோடி அவர்களுக்கு, நம்ம பிஎம் அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மனித நேயத்தில் ஜெயிச்சிட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சோம்னா இப்படி கூட பண்ணலாம். ஏன் அவங்க பெரிய நாடு, பொருளாதாரத்தில் பெரிய நாடு, இது மூலமாக அவங்கள நம்ம அடிச்சுட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித விபாவனத்தை மதிக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் இந்தியா. ஸோ ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் இந்தியான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம மோடி அவர்களை வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஏதோ சொல்லியிருக்காரு மோடி அவர்கள், வேறு ஏதோ டார்ச் அடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அது எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரில. அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு இதை கொரோனாவை கண்டிப்பாக ஒழிச்சே தான் ஆகணும். வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை கஸ். சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. மறக்காமல் கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.